இன்றைய மன்னா 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களை செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை அவருடைய அந்த ஜனங்களுக்கு வந்தது. கர்த்தர் சொன்னா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. அப்படி சொன்ன ஆண்டவர் அடுத்து திரும்பவும் சொல்கிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் யுத்தத்தை பண்ணாதபடினால் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை பார்த்தோம். அவர் நமக்காக யுத்தம் செய்யும் போது நம்மளை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார், நம்மளை காக்க வல்லவராயிருக்கிறார், நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் தரித்து நின்று அவர் செய்யும் ரட்சிப்பை பார்க்க வேண்டும். அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுகிறார், எப்படி நம்மளை தப்புவிக்கிறார் என்பதை நாம் தரித்து நின்று பார்க்க வேண்டும். கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார், நாம் தரித்து நின்று பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் தரித்து நின்று, அதாவது அமைதலாக இருந்து கர்த்தர் யுத்தம் செய்கிறதை பார்க்க தான் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், நான் ஏதாவது செய்திடணும், நான் ஏதாவது செய்யணும். ஆனால் ஆண்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ தரித்து நின்று கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பார். ஏனென்றால் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. உங்களால் இந்த யுத்தத்தை செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் உங்களை தரித்து நிற்க சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறக்காக நன்றி. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களை செய்ய ரட்சிப்பை பாருங்கள் சொன்னீரே. நாங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பார்க்க கிருபை தார். மனசில் வருகிற பயம், பதற்றம், கலக்கம், ஏதாவது செய்யணுன்ற எண்ணம், இதெல்லாம் எடுத்து போடுங்க. நீங்கள் யுத்தம் செய்ய போகிறீங்க, நாங்கள் தரித்து நின்று பார்க்கிற கிருபையில தாங்க எல்லா மன பதற்றங்களும் நீங்கட்டும். அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.